ஸோ ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் சரீஷ். இத்தனை நாளாக என் வீடியோ போடணும்னு எடுத்த உடனே கேட்க ஆரம்பிச்சிடாதீங்க, அதை நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கைஸ், நான் 48 ஸ்டார்ஸ் வரைக்கும் புஷ் பண்ணிட்டேன். மாஸ்டர் இன்னும் 2 ஸ்டார் தான் கைஸ். ஸோ மாஸ்டர் அடிச்சிடுவோம், இந்த வீடியோவில் அடிச்சிடுவோன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லென்த்தாக போச்சுன்னா மன்னிச்சிக்கங்க கைஸ். ஸோ வாங்க கைஸ், ஃபஸ்ட்டு மேட்ச் போயிடலாம். நம்ம அடிச்சாமல் எவ்வளோ நேரம் இருப்பான்னு தெரியல. ஐயோ கைஸ், ஓரியான் போட சத்தியமாக மறந்தேன் கைஸ். சரி பரவாயில்ல விடுங்க. எப்பாடி சாரி கைஸ், இத்தனை நாளாக வீடியோ போடாததுக்கு. ஒரே நிமிஷம். எங்கே எவனையும் காணும் இந்த பக்கம். மேலே தான் இருக்கான் கன்ஃபார்ம். என்ன டேமேஜே உள்ள போலையே. அவனுக்கு எல்லாருமே மேலே இருக்கானுங்களா? முதல்ல ஓடு 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 ஓடு. எங்க மேலே தானே இருக்கும். இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக இருக்கேன் கைஸ், மன்னிச்சுக்கோங்க. பார்க்குறவங்கலாம் லைக் பண்ணிட்டு பாருங்கள். சப்போர்ட்டே வர மாட்டேங்குது. கைஸ், நம்ம பெயின் பண்டல் எடுக்கலாமா வேணாமான்னு யாராச்சும் கமெண்டில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க கைஸ். பெயின் பண்டல் எடுக்கணுன்னா ட்ரை பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. நீங்கள் வேணாம், மற்றபடி இந்த பெயின் ஒபிட்டோ இந்த 2 பண்டல் எந்தாச்சும் ஒரு பண்டல் சொல்லுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு எடுக்க ட்ரை பண்ணுறேன். எங்கே இருக்கான்? இப்போ வந்து போகிறான். வச்சுருக்கான். டே என்னடா கிங்ஃபிஷராடா அவ்வளோ ரேஞ்சு கொடுக்குது. இவன் தான்டா பிளேயர். பச்சைமல்லி ஓடு, பச்சைமல்லி ஓடுனேன்னு தானே வச்சிட்டான். ஐயோ என்னங்க ஒருத்தனா செத்துட்டான். அவ்வளோ ரேஞ்சு கொடுக்குதாங்க. இல்லை ஏதாச்சும் கன்ஸ்கினா? சரி விடுங்க, அத்தரம்னு பார்த்துக்கலாம். இவன் என்ன பண்ணுறான்? முடிச்சிடுவோம். அடிக்கிறான்டா. கமாண்டா ஆச்சா? கமான். ஐயோ போச்சு, ஒன்றா போச்சு. சரி விடுங்க, அத்தரம்னு பார்த்துக்கலாம். நம்ம தான் கைஸ். பார்க்குறவங்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்துருங்க. இந்த ஹீரோய் கட்சி அமௌண்ட்டுன்னு ஒன்றத்தை வச்சுக்கின்னு இவன் பண்ணுற அலப்படம் இருக்கே. நம்ம நீ கக்கூஸ் அடிக்க போகிறோம் கைஸ். கக்கூஸில் போய் அடிக்க போகிறோம் கைஸ்.
ஓகே. டேய் வாங்கடா வாங்கடா. ஐயோ எத்தனை பேர் எம்டனை வச்சுன்னு ஒரு அழுத்துறான். சரி பரவாயில்ல யூஸ் விடுங்க. ஐயோ 2 ரவுண்ட் ஜெயிச்சிட்டானுவ. இவ்வளோ தூரம் நம்மளை விடக்கூடாது கைஸ். அவன் எம்டன்னா நம்ம மேக்ஸ் ஒன்று எடுப்போம் கைஸ். நீங்கள் நம்ம அழுத்தில் ஓடுதுன்னா சுத்தணும். ஓரியான் போட்டு வந்தோன்னா இந்த ரவுண்டுக்கெலாம் கொஞ்சம் யூஸ் ஆகிருக்கும். பரவாயில்ல கோடாவும் நல்லா தான் இருக்கு கைஸ். வேணா கோடா யூஸ் பண்ணுங்கள். இந்த கோடாக்கு என்ன கேரக்டர் வைக்கன்னே தெரில. நீங்கள் ஏதாச்சும் பார்த்து சொல்லிட்டு போங்க கோடாக்கு. ஆனால் எனக்கு ஓரியான் தான் பிடிக்கும். இங்கே எல்லாம் அந்த பக்கம் இங்கே ஒருத்தவங்க கூட இல்லை. ஆஹா நமக்கு ஏற்ற மாதிரி ஏடபிள்யூ ப்ளீஸ். எங்கே கைஸ் காணும்? இவனுலாம் இருக்கானுங்களா இல்லையா? டீ வாழ அடைப்பானுங்களோ? நம்ம பேக் அடிச்சிட வேண்டியதான் அதுக்கு மேலே. ஐயோ வச்சு செய்கிறானுங்களே. அச்சோ அச்சோ என்கிட்ட மெட்கிட்டு ஒன்று வேறு இல்லை ஈஸ். சுத்தம் போச்சு. 3 ரவுண்டு தின்னானுங்களா? சூப்பர் நைஸ் ரவுண்ட். இந்த மேட்ச் என்னால் கூட ஒழுங்காக ஆட முடியல. சரி விடுங்க. இந்த ரவுண்ட் நல்லா ஆடிட்டேன்னா நமக்கு தான் MVP. இந்த MVP மட்டும் எடுத்துட்டேன்னா நமக்கு ஸ்டார்ட் ப்ரொடெக்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லைனா இப்படியோ ஸ்டார் போகாது. எங்கடா ஞானமே இல்லை. எங்கே போய் அடித்தோம்? ஸோ எவ்வளோ ஒரு அழகான ஒரு 150 விட்ருக்கேன். இங்கேருந்து நகரத்தே பெரிய விஷயம். என் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து எப்படி போக போகிறோம்? இனிமேல் எங்கே இருக்கானே எனக்கு தெரில. ஆஹா இவனும் பக்கத்துலேயே இருக்காங்க மட்டும் எனக்கு தெரியுது. சோச்சோ போடு யாருக்கிட்ட? ஜோ பார்த்தீங்களா ஈஸ் எவ்வளோ சூப்பரான ஒரு கிளட்ச் அடிச்சேன்னு. 1 HP லிட்டரலி டீம் வைப்பே பண்ணியிருப்பேனா பாருங்க. என் MVP போச்சு எல்லாம் போச்சு. ஸ்டார் போகல அப்போ அடி ஸ்டார் போல ஈஸ். ஆக்சுவலி நான் நேற்று ஒரு வீடியோ எடுத்தேங்க ஈஸ் ரேங்க் புஷ்ஷுன்னு. அது லிட்டரலி ஒரு 1 hour நான் டாட்டா காமிக்கிறானா போகிறானா. அவன் போனாலும் நம்ம வீடியோ வந்துக்கிறதா இல்லை. இருங்க. ஐயோ இந்த ஒரு ஹீரோய்க்கு அமௌண்ட்டை வச்சிக்கினேன்.
டெட்பூல். आकाश कुमार क्लास कौन ஆஃப். ட்ரிப்பிள் சுருக்கன் இந்த ஹெவி எடுப்போமா? ஹெவி சுருக்கன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமிலிக்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்துச்சு வீட்டில். அதனால் கொஞ்சம் இதுவாகிடுச்சு, சாரி மன்னிச்சிக்கோங்க. இந்த ரவுண்டும் சரி, அதுக்கு அடுத்த ரவுண்டும் சரி, கேம் பிளே ரொம்ப முக்கியம் இருக்கும், மன்னிச்சிக்கோங்கண்ணே. ஸோ பார்த்தீங்கன்னா நான் அப்படியே பேசிக்கிட்டே நான் பாட்டுன்னு ஓடிட்டுருந்தேன் கைஸ். நடுவில் கொஞ்சம் அப்படியே இங்கே தான் இருந்தேன், ரொம்ப நேரமாக இருந்தேன். இனிமையை பார்த்த உடனே நம்ம என்ன ஓடி போய் ஒழிய வேண்டியதான். டேமேஜ் எல்லாம் கொடுத்தேன், இருந்தாலும் அவனுக்கு பின்னாடி வந்துட்டானுங்க. அதை நான் ஃபஸ்ட்டு பார்க்கல, இங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா பின்னாடி. இதெல்லாம் இப்படி நின்னெல்லாம் காரணம் வீட்டில் பேசிட்டு இருந்தேன், ரொம்ப மன்னிச்சிக்கங்க கைஸ். சரி அப்படியே பேசிட்டு நான் பாடுன்னு வச்சிட்டு இருந்தேன். சரி ஒரு நாக்கு வச்சிட்டோம், சூப்பர்றான்னு நினச்சா யூஎஸ்பியில் வந்து போட்டுட்டாங்க கைஸ். சரி ஓகே விடுங்க அப்படின்னு சொல்லி நான் விட்டேன். ஆனால் மேட்ச் ரவுண்ட் எப்படியும் அந்த ரவுண்ட் ஜெயிச்சாச்சு. அடுத்த ரவுண்ட் தான் கைஸ் பெரிய சம்பவமே இருக்குது. அடுத்த ரவுண்ட் என்ன சம்பவம் முடிஞ்சால் கெஸ் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நம்ம யூஎம்பி ஏற்றுட்டு சரி அழுத்தி பிடிப்போம்னு சொல்லி யூஎம்பி ஏற்று அழுத்தி பிடிக்கலான்னு போயிட்டேன். என்ன பேசிட்டு இருந்தனால கேமில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இந்த ரவுண்ட் ரொம்ப கேவலமாட்டேன். உட்காந்தேன். அவன் நாக் ஆகிட்டான், எனக்கு அப்படியே 2 பேர் நாக் ஆகிட்டானுங்களா, ஒரே ஷாக்காக போச்சு. சரின்னு சொல்லி பார்த்தா 2 பேரும் ஏறினானுவ. செம்ம கடுப்பு போயிடுச்சு. சரி மண்டேலே வைப்போன்னு ஒரு 81 மண்டையில் லைட்டாக வச்சேன், அழுத்தி பிடிச்சிட்டான் ஏஜே வச்சு. சரி சும்மா எலிமினேஷன் ட்ரிப்லேயே பார்ப்போன்னு பார்த்தா அவன் அடிக்கலை என்ன, இங்கேருந்தோ ஒருத்தன் ஏம் பண்ணி வச்சுருக்கான். சரி இவன் என்னத்தடா பண்ணிட போகிறான்னு பார்த்தா இங்கே தாங்க ஒரு பெரிய பெரிய ட்விஸ்ட்டு. எப்போ அடிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தனையா, எனக்கு அதான் ஷாக்கு, என்னடா இவன் அடிக்கிறான் அப்படின்னு. தலைவர் இந்த பக்கம் போனார், அவன் ரிவைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் டீம்மேட்டை. ஃபஸ்ட்டு ரிவைவ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் போய் அடிப்போன்னு. கடைசியில் 1v2 ஆயிடுச்சு. 1v1 இந்த மறுபடியும் எப்படியாச்சும் அவனை அடிக்கணும்னு சொல்லி கடைசியில் மறுபடியும் ஒரு டவுன் வைப்பான். அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒருத்தன் தான் ஒரு ரஷ் கைஸ். இங்கே தான் மாட்டல, எங்கே போனால் கட்சியில் தேடி போய் முடிச்சிடுவாங்க கைஸ். செமையான ஏஸில் நானும் இவன் பேர்த்து அடித்தேன், பட் போகலை போன ரவுண்டு. இவன் என்ன ஆஃப்லைனா? ஐயோயோ போச்சு ஆஃப்லைன் கீஸ். இவன் ஆஃப்லைன் போயிட்டானா? எம்பி போயிட்டு போங்க கீஸ். ஓ 2 ரவுண்ட் நம்ம தான் ஜெயிச்சோமா? எனக்கு அந்த ஃபீலே இல்லை, நான் அதுவும் தோத்துட்டேன்னு தான் நினச்சேன். ஆமாம்ல இவன் ஏசெல்லாம் ஆச்சான்ல, கொஞ்சம் கேமில் கான்சென்ட்ரேட்டே இல்லை. சரி இந்த இடத்துலலாம் நல்லாவே யூஸ் ஆகும். பத்தாமாமே என் மனசே விட்டேங்க இஷ்டக்குன்னு. 10 மீட்டர்னு ஓடிடலான்னு ஓடினேன். இவன் என்ன இந்த ஸ்பைடர் கேரக்டர் விட்டு விளாண்டுருக்கான், டெட்பூல். அவ்வளோதான், இவனும் செத்துருவான். இவன் எதோ பண்ணுறான், வேலைக்கே அவளை. இவன் வேறு ஆஃப்லைன் போயிட்டான். பீக் பேசாமல் MP48 கிட்டன்னு அழுத்த வேண்டியதான். நம்ம வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒராச்சி மாட பண்டில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பண்டில் நீங்கள் எத்தனை அட்டம்ல இந்த லாஸ்ட்டு ட்ரையல் இருக்குல்ல, அது எத்தனை அட்டம்ல முடிச்சிங்கன்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க கைஸ்.
கடைசி ட்ரையலில் இருக்கேன், ஆனால் முடிக்க முடியலையே. நான் வர கையில் க்ளோவால் எதுவுமே இல்லாமல் போகிறேனே. சரி, இவனும் கூடயே இருப்போம், அதான் நமக்கு நல்லது. எல்லாருமே கைஸ் 3 பேர் கைஸ். ஐயோ கடவுளே, ஏன்டா என்னையே டார்கெட் பண்ணுறீங்க? ஒருத்தன் அந்த ஏஜ் மட்டும்தான் வச்சு அடிக்கிறாங்க கைஸ். போச்சு ஆஃப்லைனு. இவன் ஒருத்தன் தான், அதுவும் போச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, சோலி முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே என்ன கைஸ் பண்ணும்? எல்லாம் போச்சு. இதுக்கு மேலே மேட்ச் எப்படி தான் ஜெயிக்க போகிறோமோ தெரில. பரவாயில்ல, இவன் இல்லாமலும் ஆடலாம், பார்ப்போம். ஏதாச்சும் நல்ல ரவுண்டாக கச்சா பரவாயில்ல கைஸ். நைஸ். இதுக்கு மேலே இன்னும் ஏடபிள்யூஎம் எடுக்க வேண்டியதான். நான் ஸ்னைப்பர் எப்படி ஆடுறேன்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க கைஸ். பாட்டு மாதிரி ஆடுறேன்னு சொன்னீங்கன்னா கூட பரவாயில்ல, ஏதாவது சொல்லிட்டு போங்க. ஏன்னா ஸ்னைப்பர்லாம் போன சீசனில் தான் அவ்வளோ ஆட ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடிலாம் ஸ்னைப்பர் ரொம்ப ரேராக தான் எடுப்பேன். சிங்கிள் ஸ்னைப்பர். ஐயோ, எங்கேருந்து அடிக்கிறான்னு எனக்கு தெரிலையே. இவன் வாங்கி கட்டிக்க போகிறான். இந்த க்ளவுன் எஃப்எஃப் இவன் ஒருத்தன் தாங்க வச்சு செய்கிறான். இவன் ஒருத்தன் தாங்க க்ளவுன் எஃப்எஃப் அந்த ஒரு ஏஐடி கண்ணை வச்சுன்னு இவன் படுத்துகிற பாடி இருக்கே. ஐயோ, இந்த மேட்ச் தான் இவன் ஆஃப்லைன் போகணுமா? எனக்கு இப்போ ஏஜி மேலே அவ்வளோ காண்டாகுது. இவனுங்களை எப்படி தான் இதுக்கு மேலே அடிக்கிறது? அந்த ஹர்ஷா இருந்தால் வச்சு கொஞ்சமாச்சும் சப்போர்ட் இருக்கும். இப்போ அதுவும் இல்லை. ஸ்டார்டிங்கில் பாருங்க செத்துலாம். இப்போ 3v4. டேய், வாழ்க்கையே வெறுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் கைஸ். அவ்வளோதான். டீம்மேட் வயலேஷன் நோட்டீஸ், யூ வில் நீட் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் மைண்ட். கிடச்சா சந்தோஷம்தான், ஸ்டார் குறையக்கூடாது எனக்கு, அவ்வளோதான் கைஸ். கொடுப்பேன்னு சொல்லிட்டு உங்கள் கட்சியில் ஒன்றுமே கொடுக்கல கைஸ். நான் என்ன கைஸ் பண்ணுவேன்? ஐயோ பரவாயில்ல விடுங்க. 47. ஒரு நேற்று ஒரு வீடியோ எடுத்தேங்க ஈஸ், 1 hour கிட்ட போச்சு. அது மட்டுமே கிட்டத்தட்ட 50 minutes என்னமோ போச்சு ஈஸ். சரி, நேற்று அப்லோட் பண்ணிடலான்னு சொல்லி என்ன பண்ணேன், எடிட்டிங் ஆப் போயிட்டு இன்ட்ரோ மட்டும் தனியாக இது சேர்த்து இது அது பேர் என்ன எக்ஸ்போர்ட் பண்ணிடலான்னு பார்த்தா 4Kல போட்டேன். 17 GB சம்திங் இருந்துச்சு. 17 GB தானே, ஸ்பேஸை கிளியர் பண்ணுவோம். நம்ம பழைய வீடியோலாம் டிவைஸில் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி 17 GB ஆக்கிட்டேன். பேக் வந்து பார்க்குறேன் கீஸ், அந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்தா எக்ஸ்போர்ட் ஆகலை. சரி, சேவ் த ப்ராஜெக்ட் அந்த எக்ஸிட்லாம் கொடுத்து வந்து உள்ளே போனால் ஒரிஜினல் மீடியா வாஸ் லாஸ்ட் அப்படின்னு கிடக்கு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது அந்த ஒரிஜினல் மீடியா இருக்குல்ல அதுவே போச்சு. அதையும் சேர்த்து டிலீட் பண்ணி வச்சுருக்கேன். என் அறிவை பார்த்தீங்களாப்பா? என்னடா இவனுக்கு எவ்வளோடா டேமேஜ் கொடுப்பேன்? அவனுக்கு எவ்வளோ டேமேஜ் இருந்திருக்கும்? நான் அவனுக்கு அவ்வளோ டேமேஜ் கொடுத்தேனேடா.
நிறைய கொடுக்கலையோ. இதாங்க கைஸ் கதை. நேற்று வீடியோ கட்சியில் இப்படி ஆயிடுச்சு. கைஸ் நாளைக்கு ஒரு கிவ் அவே இருக்குது, அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கண்ணா. நாளைக்கு வீடியோ வந்து ஒரு கிவ் அவே வீடியோ. ஒன்றும் பெருசாலாம் இல்லை கிவ் அவேனா. நீங்கள் நினைக்கமா ஃப்ரீ அமௌண்ட்டு ஃப்ரீ நஷ்ட பண்டில் அந்த அளவுக்குலாம் போகாதீங்க. நானே இங்கே பெயின் பண்டில் எடுக்க முடியாமல் இருக்கேன். நாளைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேரக்டரு, ஒரு பெட்டு, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கேரக்டரு, ஒரு பெட்டு, அதுக்கப்புறம் ஒரு அது பேர் என்ன, ஒரு பாபுல் ஹெட்டு. இப்போ பாபுல் ஹெட்லாம் கோல்டில் விற்க ஆரம்பிச்சனால அது ஒன்று. இந்த 3 ஐட்டத்தையும் ஃப்ரீயாக ஒரு 3 பேருக்கு வாங்கி கொடுக்க போகிறேன் கைஸ். ஸோ 1 10,000, 3 30,000. அதுவே 3 பேருக்குன்னா 98,000 உங்களுக்காக வாங்கி கொடுக்க போகிறேன் கைஸ். நீங்கள் கேட்கலாம், ஏதோ டைமண்ட்லாம் வாங்கி கொடுக்குற மாதிரி ஓவராக பெஸ்ட்ரியேடா அப்படின்னு. டைமண்ட்லாம் வாங்கி கொடுக்கல, இருந்தாலும் சரி. நாளைக்கு ஒரு வீடியோ வரும், அந்த வீடியோ போட்டு உங்கள் யூஐடி மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்கண்ணே. ரேண்டமாக பிக் பண்ணி கிஃப்ட் அனுப்பிச்சிட்றேன். அதே மாதிரி கைஸ், நம்ம வீடியோ பார்க்குறவங்களாம் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் கொடுங்க கைஸ், ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் ஏதாச்சும். நான் இந்த வீடியோ கடைசியில் என் யூஐடி காமிக்கிறேன். நமக்குன்னு ஆடை எதுவுமே டீமுன்னு எதுவுமே இல்லை. நான் பாட்டுன்னு வருவேன், ஆடுவேன். எப்போயாச்சும் அரிசா வந்தாலும் ஆடுவேன். மற்றபடி யாராச்சும் கொண்டா ரேராக தான் ஆடுவேன். எனக்குன்னு ஒரு டீம் மாதிரி வேணும் கைஸ். இப்போ யார் கூடயாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க கூட ஆடலாம். நீங்கள் அதான் கொஞ்சம் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க, நம்ம சேர்ந்து ஆடலாம். என்ன சொல்கிறீங்க கைஸ்? லைக் போட்டுட்டு பாருங்க கைஸ், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டாக இருக்கும். ஐயோ இவனா டோராச்சு மாடோ டே. ஏங்க இதுக்கு ரொம்ப கடுப்பேற்றுறானுங்க. ஐயோ எல்லாரும் போன மேட்சும் பாருங்க ஏஜில் தான் செத்தேன். எனக்கு இப்போ இந்த ஏஜை பார்த்தாலே கடுப்பாகுது. புஷ்பாராஜ் எங்க 2 ரவுண்ட் போயிடுச்சுங்க. இந்த ரவுண்ட் மட்டும் விட்டுட்டோம், அவ்வளோதான். விட்டுருவான்னு நினைக்கிறேன். கடவுளே, சூப்பர்ரா. வாவுடா நீ தான்டா பிளேயரு. இந்த புஷ்பா எடுக்கிற வரைக்கும் நமக்கு கவலையே இல்லை போலயே. வாவுடா நீ தான்டா பிளேயரு. எப்பா என்ன மாதிரி எனக்கு கிளச்சு கைஸ். அதுவும் ஒன்றெல்லாம் பியூர் ஹெட் அடிச்சா பாருங்க, அப்படியே எனக்கு ஒரு செகண்ட் யூஸ் பண்ணே ஆயிடுச்சு. மாஸ்டரா நீ மாஸ்டா. இப்படி ஒரு குளோவால் மட்டும் வாங்கி கொடுறா ப்ளீஸ்டா. தேங்க்ஸ் பாய். இதுவே போதும், இதுக்கு மேலே கேட்டால் தப்பாக நினச்சிடுவான், கொடுக்க மாட்டான். ஒன்று கொடுத்தானா அதுவே போதும். ஒரு குளோவால் வச்சு நம்மலாம் 1v4 பண்ண மாட்டோமா? ஜஸ்ட் ஃபார் ஃபன் கீஸ். நான்லாம் 1v4லாம் பண்ணுவேனா கீஸ்? நம்மளே ஒரு நோ பிளேயர், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது என்னடா இது, இவனையா அடிக்க முடியல. இவன் யார் பாட்டா? பாட் தான் போல. இனிமே எங்கேயோ வரான். வாடா.
இல்லை கைஸ் நான் ஏடபிள்யூஎம்ல நான் ஸ்னைப்பரில் நூபு கைஸ், பக்காவான நூபு கைஸ். ஒரு 150 கொடுத்து செத்துருந்தா கூட எனக்கு ஒரு மன திருப்தி இருந்திருக்கும். ஒன்று கூட அடிக்காமல் செத்துட்டேனே. என் தலைவன் புஷ்பராஜ் இருக்கான் கைஸ். எனக்கு என்ன கைஸ் கவலை, என் தலைவன் புஷ்பராஜ். இப்போ தாண்டா ஒன்று வச்சு பெருசாக சொன்னேன், அதுக்குள்ளே செத்துட்டியடா. இவன் ஷார்ட் ரேஞ்ச் தான் வச்சுருக்கான். ஷார்ட் ரேஞ்ச் வா, சூப்பர்ரா எப்பாடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கைஸ். அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்தி விட்டு போங்க, அப்போ தான் நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். கைஸ் ஏடபிள்யூஎம்எஸ் M10 கைஸ். ஐயோ இவனே கீழே தாம்சன் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த M10 எடுத்துருக்க மாட்டேனே. ஐயோ டேடி அவனுக்கு ஃபுல் டேமேஜ்னே சொல்லுவேன். எங்க புஷ்பா முடிச்சானுங்களா? வாவ். சும்மா ஒரு லாங் ரேஞ்ச் கேட்போமோ? அதை கேட்போம். நம்ம ஏடபிள்யூ கூட கேட்கல கைஸ். இதான் இதுவே ஹர்ஷாவாக இருந்திருந்தான்னு வைங்க, பார்த்துருக்கவே மாட்டான். வாங்கி கொடுத்துட்டே போயிட்டே இருப்பான் அவனா. இப்போதைக்கு லாங் ரேஞ்ச்லாம் எடுக்காமல் வெஸ்ட் ஹெல்மெட்டெல்லாம் ஃபுல்லாக எடுத்துப்போம். இல்லை தாம்சன் கொஞ்சம் லாங்குக்காச்சும் யூஸ் ஆகும். நம்ம தான் கைஸ் ஜெயிக்கிறோம் கைஸ் இந்த மேட்ச். போடா. மண்டைக்கு ஏம்பச்சு ட்ராயிங். எங்கள் காஷன் மியூட்டட் டியூ டு inappropriate speech. ஏங்க என்னது கேஸ் இது? இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. நான் என்னங்க பேசினேன்? நான் மைக்கே ஆஃபில் தானே கேஸ் வச்சுருந்தேன். இல்லை என் மைக்கு இவ்வளோ நேரம் ஆஃபில் தானே வச்சிட்ருந்தேன். அப்புறம் எனக்கு புரியல, எனக்கு சத்தியமாக ஒன்றும் புரியல. மைக்கு நான் ஃப்ரீ ஃபயரில் யூஸே பண்ணலையே கைஸ். 3 நாளைக்கு மைக்கான். என்ன கைஸ் இது? இவன் எதுக்கு இது பண்ணானே தெரில. மைக்கே ஆஃபில் தானே கேஸ் வச்சுட்டு இருந்தேன், நான் பேசவே இல்லையா? அப்படி எதுக்கு இது? கரீனா கேம் மேலே என்ன ஒரு காண்டோ தெரில. சரி விடுங்க. இந்த கேமில் எவ்வளோ நேரம் போகுதோ, லென்த்தாக தான் இருக்கும் போது அது மட்டும் தருது. இதுவும் ஒரு நேற்று மாதிரி 40 to 50 இருப்பேன்னு நினைக்கிறேன். பார்த்துருக்கோங்க கேஸ், ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த பொறுமையாக சாப்பிட்றவங்களாம் இருப்பீங்களே, அவங்களாம் சாப்பிடவும் சும்மா போட்டு பாருங்க கேஸ். இங்கே இருக்கும். அச்சோ எப்படி அவங்ககிட்ட ஷார்ட் ரேஞ்ச் ஷூரிக்கு என்ன இருக்குது? அந்த ஓரத்துக்கு போய் என்ன பண்ணுறான்? யாரு கீஸ்?
போடா. கைஸ் இப்போ என் ஃப்ரெண்ட் நினச்சி இப்போ என் ஐடிக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், உங்கள் யூஐடியை போட்டு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க அப்புறம்னு போட்டு யூஐடி போட்டுருங்க. யாரெல்லாமோ நமக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுப்பாங்களோ அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணி விட்ருவேன். மேக்ஸிமம் இந்த ஹிந்திக்காரங்க மேட்ச்சில் வருவானுல அவனுங்க தான் எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுப்பானுங்க அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணி விட்ருவேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், நான் இதை அக்செப்ட் பண்ணிடுறேன். எங்க கம் ஹியர் வாங்கடா 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 வாங்கடா. டேய் இங்கே வாங்கடா. டேய் இங்கே வாடா. டேய் ஐயோ 1v1 சிச்சுவேஷன். டேய் நானும் எவ்வளோ நல்லாண்டா இப்படி இருப்பேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ ப்ரோ. எல்லாம் ஒரு அளவு என்ன பண்ணோம் இங்கேருந்து ஸ்பைட்ரு விட்டோம். ஸ்பைட்ரு ஈஸ் முடிச்சிட்டாங்க ஈஸ். ஓ ஷிட். ஆர்எஃப்எல்ல நான் எவ்வளோ இப்படி கிங்கன்னு காமிக்கிறேன்டா. ஏய் லைட்டாக ஒரு சந்தோஷம், தேங்க்ஸ்டா போட்டியே. அதுக்குள்ளே வந்து சுட்டுட்டு போயிட்டான் பாருங்க பாவி. அங்கே தான் எல்லாருமே இருக்கணும். டீ 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 ஏறா ஏறா ஏறா. அங்கே ஏறி இங்கே செத்துட்டான். என்ன பண்ணுறான்? நானே செத்துடுறேன். ஏய் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க. நான் கூட ஒரு செகண்ட் அவனுங்களை அடிச்சுட்டு என்னை வந்து ரிவ்யூ பண்ணுவான் என்னென்னமோ யோசித்தேன் ஒரு செகண்ட். சரி விடுங்க. மைக்கு அங்கே பாருங்கள், மைக் மீது விடுங்க கீஸ். லைக் பண்ணிட்டு பாருங்க கீஸ். இன்னைக்கு கீஸ் 10 போகுது. டே ஒரு நியாயம் நம்மளா. இதுவே நான் ஏடிஎம்ல அந்த ஷார்ட் வச்சுருந்தேன்னா 150. நீ 15 போயிருந்தா கூட ஓகே தான்டா. ஷோ இன்னைக்கு நம்மளுக்கு அச்சோ ஹேக்கர். உண்மையான ஹேக்கர் வைஸ். உண்மையான ஹேக்கர்லாம் இல்லை, பேர் மட்டும் ஹேக்கர். இப்போ நம்ம ஹேக்கர் கேம் பிளே கொடுப்போம் வைஸ். கரெக்டாக அவங்க சப்போர்ட்டுக்கு மட்டும் வந்தானுங்கன்னு முடிச்சிடலாம் ஈஸ். அவங்கள சப்பையாக முடிச்சிடலாம். வாங்கடா 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 என் சிங்க குட்டிங்களா. நம்ம இடம் ஈஸ்.
இன்னொருத்தர் இருக்கும், இங்கே இருக்காங்க. ஹேக்கர் கேம் பிளே, இந்த கேம் பிளே, அந்த கேம் பிளேன்னு சொன்னேன். கடைசியில் எல்லாம் போச்சு. முடி ஏன் என்னை உயிரோட வச்சிருக்கேன்? நானே செத்துடுறேன். வீஸ் அடிக்கவா வீஸ் போகிறான். இந்த மாதிரி தோக்கக்கூடாது கீஸ். அதில் மட்டும் நான் ஒரு இது வெடியாக இருக்கேன். இந்த மாதிரி தோற்றுடவே கூடாது. எடுக்கணும் வேணும். மேட்ச் தோற்றோன்னா கன்ஃபார்ம் ஸ்டார் போயிடும் கீஸ். நம்ம மாஸ்டர் புஷ் பண்ணால் மட்டும் ஏன் கீஸ் இவ்வளோ இது? எதுக்கு இவ்வளோ காம்ப்ளிகேஷனுங்கிறாங்க? இது என்னடா இதுக்கு? எனக்கு இதான் அக்யூரஸியே கிடைக்க மாட்டேங்குது. ஐயோ அவன்லாம் அடிக்கிறானே. இருங்க ஒரு லாங் பிரெத் எடுத்துப்போம். 150 கேஸ். ஐயோ சந்தை புந்தல்லாம் வரானுங்களே. இதுக்கெல்லாம் நான் என்ன யூஸ் பண்ணுவேன்? ஒரேடியாக ரஷ் அடிக்கிறானு. நான் என்ன பண்ணுறதுன்னே புரியல யூஸ். நீ சித்ராதடா, சித்ராதடா ராசா, சித்ராதடா, சித்ரா போங்க ஈஸ். ஆல்ரெடி 40 நிமிஷம் போயிடுச்சு வீடியோ. சரி ஈஸ், இந்த வீடியோவை நான் அதோட கடுப்போடு தான் முடிக்கிறேன். சரி கைஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு கிவ் அவே இருக்குது, மறக்காமல் வந்து பார்த்துருங்க. பார்க்குறவங்க யூஐடியும் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க கைஸ். ஸோ கைஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாட்டா பாய் பாய், see you guys.